அதிகமாக மழை பெய்திருக்கிற பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தோப்புத்துறை அந்த பகுதியில் தான் மழை பெய்திருக்கிறது. 20 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்த பகுதி தோப்புத்துறை, நாலு வேதவதி என்ற அந்த 2 இடங்களில் தான் அதிகப்படியான மழை பெய்திருக்குது. மீதி இடங்களில் சராசரியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த புயலை பொறுத்தளவிற்கு கீழே ராமநாதபுரத்தில் இருந்து கடல் ஓரமாகவே இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது. சென்னை வரை வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் சென்னைக்குள்ளே வருகிறதா அல்லது அப்படி வெளியே போகிறதா என்பதை வானிலை ஆய்வு மையம் இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. இன்றைக்கு சொல்லியிருக்கிற ஒரு அறிக்கையின்படி சென்னைக்கு புயல் வராமல் சென்னை ஓரமாகவே போகும் என்ற அந்த அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அது இன்றைக்கும் நாளைக்கும் அதை நாங்கள் மாவட்ட நிர்வாகம், நம்முடைய அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எல்லா மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தியிருப்பது, அங்கே தாழ்வான பகுதியில் இருப்பவர்களை தங்க வைப்பதற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு சரியான கல்யாண மண்டபங்களுக்கு தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய சாப்பாடு, குழந்தைகளுக்கு வேண்டிய பால் போன்றவர்களெல்லாம் நாங்கள் ரெடியாக தயாராக வைக்க சொல்லி இன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக இருக்கிற டிஎன்டர் அப்பா சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் 16 அணிகள் டிஎன்டிஆர்எஃப் தமிழ்நாடு பேரிடர் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் 16 பேரும், என்டிஆர்எஃப் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக வரக்கூடிய 12 அணியும், மொத்தம் அப்பொழுது 28 அணிகள் அந்த தயாராக இருக்கிறது. அது காணாது என்று சொல்லி இன்னும் 10 வேண்டும் என்று, அதிகமாக வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களை பிற மாநிலங்களிலிருந்து விமானம் மூலமாக 10 அணிகளை நாங்கள் வரவழைக்க இருக்கிறோம். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பகுதிக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம். விமானப்படைக்கும் கோஸ்டல் கார்டுக்கும் நாங்கள் எச்சரிக்கை செய்து வைத்திருக்கிறோம். தேவை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் உதவி வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் நம்முடைய இங்கே இந்த இடத்திற்கு வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கோம். தொடர்ந்து அதிகாரிகளோடு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அங்கெங்கே இருக்கிற அந்தந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அந்த களப்பணியில் இருக்கிறார்கள். எந்த விதமான பாதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையை, இந்த புயலிலே வருகிற பாதிப்பில்லாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் சமாளிக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமாளிப்பார்கள். போக்குவரத்து எப்படி சார் இருக்கு டெல்டா மாவட்டங்களில்? மக்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு? இதுவரை மிகப்பெரிய பாதிப்போ, போக்குவரத்து பாதிப்போ, உயிரிழப்பு, குறிப்பாக உயிரிழப்பு இதுவரை இல்லை. இதுவரை கால்நடை 16 கால்நடைகள் இறந்திருக்கிறது. குடிசை 24 இடிந்திருக்கிறது. அவ்வளோதான். உயிரிழப்பு எதுவும் இல்லை. போக்குவரத்து எங்கேயுமே தடைபடவில்லை. தடைபடாமல் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை வேலைகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்போ விழுப்புரத்தில் சென்டராக வச்சுருக்கோம். 5 டீம் விழுப்புரம், 5 டீம் சென்னை. 5 டீம் விழுப்புரம், 5 டீம் சென்னை. எவ்வளோ தேவை இருக்கிறோம், தேவைப்பட்டு அனுப்பிச்சிடும். எங்கே தேவை இருக்கிறோம் அந்த பகுதிக்கு அனுப்புகிறோம். கோஸ்டல்லையும் கடற்படை வச்சு சொல்லி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹெலிகாப்டர் வேண்டி இருந்தால் அதுவும் தேவை இருக்கும் என்பதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் சொல்லி வைத்திருக்கிறோம். கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம். இன்னைக்கும் நாளைக்கு 2 நாளைக்கும் கடற்கரை ஓரமாக யாரும் போக வேண்டாம். காற்றினுடைய மழை இருக்கிறதோ இல்லையோ, காற்றினுடைய வேகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே காற்று அதிகமாக இருக்கிற நேரத்தில் மழையும் சேர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பாதிப்பாகவும், குறிப்பாக இந்த செல்ஃபி எடுக்கிறவர்கள் கடற்கரை ஓரமாக போகாமல் இருப்பது நல்லது. அதாவது போட்டு சேதமாயிருந்தால் கணக்கெடுக்கிறாங்க. போட்டு சேதம், நெற்பயிர்கள் சேதம், வேறு விதமான விவசாய செடிகளோ அல்லது பயிர்களோ சேதம் இருக்கும் என்று சொன்னால் அதையும் கணக்கெடுக்கிற பணிகளை 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே திங்கட்கிழமை இருந்தால் அந்த பணிகளை அதிகாரிகளோடு சேர்ந்து செய்ய முடியும். அதற்கு வேண்டிய நஷ்டஈடுகளை உடனடியாக முதலமைச்சர் வழங்க சொல்லியிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நகர்வையும் அவர் நேரடியாக கவனிக்கிறார்கள். அதான் ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்னென்னா அதிகாரிகளும் அமைச்சர்கள் மட்டுமல்ல,
எங்களுடைய நகர்வுகளை, அதிகாரிகளுடைய நகர்வுகளை, மாவட்ட ஆட்சியினுடைய நகர்வுகளை எல்லாம் நேரடியாக முதலமைச்சர் பார்க்கிற காரணத்தால் இந்த புயலை மிக சாமர்த்தியமாக இந்த அரசாங்கம் சமாளிக்கும். இந்த புகார் எண்களை விதிச்சிருக்கிறோம். எத்தனை புகார்கள்? தஞ்சாவூர், திருவாரூர், விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர்களுடனும் காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆலோசனை மேற்கொண்டார். நித்வா புயலை எதிர்கொள்வது எப்படி என்பது குறித்து இந்த ஆலோசனையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முழுவதும் மீட்பு பணிக்காக 28 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். மொத்தம் இது 1264 புகார்கள் வந்திருக்கிறது. அதில் 1200 புகார்கள் அதை நாங்கள் சரி செய்திருக்கோம். எங்களுக்கு புகார்கள் வருகிற நேரத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு எந்தெந்த துறை சம்பந்தமாக புகார்கள் வருகிறதோ அந்தந்த துறைகளுக்கு நாங்கள் அனுப்பி தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். இப்போ நாளைக்கு நாகப்பட்டினத்தை தாண்டி வரும்போது கடலூர், விழுப்புரம் அப்படித்தான் நமக்கு பாதிப்பு வரும். அதனால் கடலூர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு நாங்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கோம். குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் குறிப்பாக, ஏன்னா ஒரு புயல் வரும்போதும் கடலூர் தான் நிறைய பாதிக்கும், அவரையும் நாங்கள் எச்சரிக்கை செய்திருக்கோம்.